வெல்கம் டு ஹேம்ஸ் கிச்சன். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கார்னுக்கு தேவையான அளவு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் 1 கப் ஸ்வீட் கார்ன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கார்ன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. அந்த கார்ன் கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா சூடானதும் கார்னை ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கார்னை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட 2 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நறுக்குன 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட நறுக்கின ஒரு கேரட் சேர்த்து வதக்கிக்கோங்க. நறுக்குன ஒரு capsicum சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி உடையாம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற கார்னை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ரைஸ் கூட ஆலு இல்லைன்னா பன்னீர் இல்லைன்னா மஷ்ரூம் கிரேவியோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.